ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா பட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம பிரதீப் அவர்கள் நடிச்சு கீர்த்தீஸ்வரன் இயக்கி வெளியான டியூட் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ படத்தோட கதை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பிரதீப்பும் அமிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த பொண்ணுக்காக அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போய் கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு மெசேஜை சொல்லி முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட ஒன்லைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ படத்தில் யார் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரதீப், மமிதா, சரத்குமார், ரோஹிணி, அப்புறம் நம்ம தெலுங்கு காமெடி ஆக்டர் சத்யா, அந்த மாதிரி கெஸ்ட் ரோலில் சின்னதாக அழகாக பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் அழகான கதைக்களத்தோட போனாலும் படத்தோடைய பெரிய பில்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த லவ் டுடே இந்த மாதிரி படங்கள்ல நடிச்ச மாதிரியும் இந்த படங்கள்லையும் தன்னுடைய பெஸ்ட்டையும் தன்னுடைய பெஸ்ட்டை வந்து ரொம்பவே சூப்பரா கடைசி வரைக்கும் ஒரு ஃபன் ஃபீல்டா எடுத்துட்டு போறாருன்னே சொல்லலாம். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸ் வச்சாலும் கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு சேடாவே முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பா ஃபன்னா என்டர்டைன்மெண்டா போனாலும் செகண்ட் ஹாஃப் அங்கங்க கொஞ்சம் அப்படி இப்படி லேக் அடிக்கிற மாதிரி கடைசியில படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து கனெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸை வச்சு கொஞ்சம் சேடா எமோஷனலா முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் படத்தை. ஸோ படம் வந்து ஓவராலா எப்படி இருக்கு, படத்தோடைய மியூசிக், சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா நிக்கிக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாவே கொடுத்துருக்காரு. எடிட்டிங்கும் கலர் ரேடிங்கும் நம்ம பரத்தவர்கள் கரெக்டா அந்த படத்துக்கு ஏற்றவள சினிமோட்டோகிராஃபியை மேட்ச் பண்ற அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். படம் சரத்குமார் சார், நம்ம பிரதீப் அவர்கள் இவ்வளவு நடிச்சிருந்தாலும் நம்ம பிரதீப்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம மமிதாவோட இந்த பிரேமலு படங்கள் இந்த மாதிரியான படங்கள்ல கொடுக்குற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்ல இந்த படத்துலயும் அதுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாம சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கங்க சின்ன சின்ன கியூட் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், டக்குன்னு இந்த பிராங்க் அப்படின்ற விஷயம் படத்துல பெரிய ஸ்ட்ராங்கா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி பிரதீப்பும் மமிதாவும் கொஞ்சம் கூட ஈடு கொடுக்காத அளவுக்கு ரொம்பவே அப்படியே அந்த கேரக்டர் மெர்ச் பண்ணி கொண்டு போறதுல ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் சார், ஸோ மற்ற படங்கள்ல இல்லாத மாதிரி இந்த படத்துல அவருடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் நம்ம ஒரு என்னடா ஒரு சீரியஸா பேச போறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபன் பண்ணிடுவாரு, டக்குன்னு ஃபன்னா இருக்க விஷயத்துல டக்குன்னு சீரியஸ் ஆயிடுவாரு. அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ சூப்பரா இருந்தது, அது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோடைய மியூசிக், சாய் அபியங்கர் அப்படின்ற அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அபிஷியலான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி என்ட்ரு ஆகிற மாதிரியான ஒரு படம். ஆல்ரெடி கூலியில பண்ணியிருக்காரு, கொஞ்சம் அசிஸ்டன்ட் அப்படி பண்ணாலும் இந்த படத்துல மெயின் ஒரு மியூசிக் டைரக்டர் எடுத்து ஒரு 2 பாடல்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ 2 பாடல்களுமே ஓரளவுக்கு இருந்தாலும் பிஜிஎம்ஸ் அங்கங்க இருந்திருந்தாலுமே இந்த ஊரும் பிளட் பாட்டு வந்து நல்ல ஹிட் கொடுத்துட்டனால ஃபர்ஸ்ட் அதுவும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் போக போக ஒரு வைப் மெட்டீரியலா மாறிச்சு இல்லையா. அந்த மாதிரி அந்த ஊரும் பிளட் பாட்டையே அதோட பிஜிஎம்ஸே அங்கங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்றனால அதையே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஜாயிண்ட் மாதிரி சொருவி வச்சிருக்காங்க. இதை வச்சு இந்த படத்தோட பிஜிஎம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அவர் கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். யங் டேலண்ட், ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற மாதிரியான மியூசிக்ஸோ கொஞ்சம் நல்ல பிஜிஎம்ஸோ இந்த அவரோட ஆல்பம் சாங்ஸ்லாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட் படம்னால நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா அங்கங்க பிஜிஎம்ஸும் சரி நல்லா கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த ஊரும் பிளட் பாட்டு ஹிட் ஆயிட்டனால அதே அங்கங்க விட்டு விட்டா அங்கங்க சொறி வச்சு பட்டி டிங்கரிங் பார்த்து அழகா கொடுத்துருக்காரு. ஓகே, அங்கங்க பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுத்துருந்தாரு, ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ படத்துல மியூசிக் ஒன்றும் குறை சொல்ற அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன், கீர்த்தீஸ்வரன் வந்து இது அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஸோ கொஞ்சம் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு புது டேரக்டருக்குலாம் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நம்ம சப்போர்ட் பண்ணாதான் அவங்க கொஞ்சமாவது இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் போட முடியும். நம்ம பிரதீப் ரங்கநாதன் சாரும் அப்படிதான், அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம் கோமாளி வந்து பெரிய ஹிட் தான். அவர் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டார். அவர் ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், படத்துக்கு மியூசிக் அமைஞ்சதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா போயிட்டனால அதே மாதிரி இவருக்கும் கீர்த்தீஸ்வரனுக்கும் இது ஒரு பெஸ்டா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புவோம். பாத்தீங்கன்னா புது டேரக்டர் எடுத்திருக்காரு, கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படி இப்படின்லாம் யோசிச்சு போகாம கொஞ்சம் நல்லா போய் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்சி மூவிக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இதுல ஒரு நாலேஜ் இருக்காது, அந்த அளவுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா போற மாதிரியான ஒரு நல்ல படங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்கங்க அப்படி விறுவிறுப்பா ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா பிரதீப் அப்படி இப்படி கொண்டு போயிருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெருகேத்தியா ஒரு கிறிஸ்ப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஓவரால ஒரு நல்ல மூவி தான், கண்டிப்பா போயிட்டு தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.